கலிங்க விஜயம் அத்தியாயம் 51. சோமேஸ்வரன் உயிர் பிரிந்தது. சடையவர்மனுக்கும் மற்ற சில வீரர்களுக்கும் மயக்கம் ஏற்பட்ட காரணத்தை அறிந்த வீரர்களில் சிலர் உடனே வீட்டின் உட்புறத்துக்கு தங்கள் முகத்தையும் மூக்கையும் துணியால் மறைத்தவாறு சென்று பார்த்தனர். வீட்டில் இருந்தவர்கள் அனைவருமே மயக்கம் அடைந்திருப்பதை உணர்ந்தனர். எல்லோரையும் வீட்டுக்கு வெளியே கொண்டு வந்து மயக்கத்தை போக்கும் வேலைகளில் ஈடுபட்டனர். குளிர்ந்த நீரை முகத்தில் தெளித்தனர். சடையவர்மனின் மயக்கம் உடனே தெளிந்து விட்டது. அருகில் இருந்த மணவாளினியின் பெற்றோர்களையும் மற்றவர்களையும் பார்த்தான். அவர்களின் மயக்கத்தையும் மற்ற வீரர்கள் தெளிய வைக்க முயற்சி செய்தனர். ஆனால் மணவாளினியை மட்டும் காணவில்லை. சடையவர்மன் உடனே தன் கண்களை மட்டும் விட்டுவிட்டு ஈர துணியில் தன் முகத்தை மூடிக்கொண்டு வீட்டின் எல்லா இடங்களிலும் தேடி பார்த்தான். தோட்டத்தின் பக்கமும் சென்று பார்த்தான். பின்பக்க கதவு திறந்திருப்பதையும் பூட்டுக்களும் உடைப்பட்டிருப்பதையும் கண்டு சதிகாரர்கள் தங்கள் காரியத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டான். உடனே தன் அருகில் இருந்த வீரர்களிடம் மணவாளினியை தேடும் பணியில் நாலாபுரமும் அனுப்பிவிட்டு 50-60 வீரர்களை அழைத்து கொண்டு பின்பக்க கால்வாய் வழியாக குதிரையில் விரைந்தான். அவனை தொடர்ந்து வீரர்கள் இரு பக்கமும் உற்று பார்த்து கொண்டே பின்தொடர்ந்தனர். பள்ளத்தில் தள்ளிவிடப்பட்ட மணவாளினி திடுக்கிட்டு கண் விழித்தாள். ஒரே இருட்டாக இருந்தது. கண்களை மூடிக்கொண்டாள். அப்போதும் இருட்டுதான். இது கனவா நினைவா என்பது புரியவில்லை. மறுபடியும் ஒரு முறை கண்களை இறுக மூடி அகலமாக இமைகளை திறந்து பார்த்தாள். நட்சத்திரங்கள் சில அவள் கண்களில் பட்டன. ஏதோ தான் ஒரு பாதாள உலகத்தில் இருப்பது போலவும் வானில் உள்ள நட்சத்திரங்கள் இன்னும் வெகு தொலைவுக்கு அப்பால் சென்று விட்டது போலவும் தோன்றியது. இலைகளும் கிளைகளும் மரங்களும் லேசாக அசையும் காட்சிகளும் தென்பட்டன. குளிர்காற்று எங்கிருந்தோ வந்து அவள் மீது பட்டு புதிய தெம்பை கொடுத்தது. கைகளை அசைத்து பார்த்தால் அசைக்க முடியவில்லை. கால்களையும் நகர்த்த முடியவில்லை. நமது கைகளுக்கும் கால்களுக்கும் என்னவாயிற்று? ஏன் அசைக்க முடியவில்லை? கால்களை சுத்தமாக நகர்த்த முடியவில்லையே. ஒருவேளை நாம் உயிரை விட்டு விட்டோமா? மேல் உலகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறோமா? மேல் உலகம் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது போல தெரிகிறதே. பாதாள உலகத்திலிருந்து மேலே செல்கிறோம் என்று நினைத்து கொண்டாள் மணவாளினி. அப்போது தொலை தூரத்தில் குதிரைகளின் குளம்பொலி கேட்டன. ஆகா, குதிரைகள் பூட்டிய சொர்க்க ரதங்கள் வருகின்றன. நம்மை வானுலகத்துக்கு அழைத்து செல்ல போகின்றன. இறுதியாக கட்டிலில் நாம் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தது ஞாபகம் வந்தது. அடுத்த சில தினங்களில் தனக்கும் கருணாகர பல்லவனுக்கும் திருமண ஏற்பாடுகள் தடபுடலாக நடைபெற்று கொண்டிருந்த போது அவசரமாக நாம் இறந்து விட்டோம். ஐயோ, அவசரப்பட்டு விட்டோமே. இன்னும் சில தினங்கள் உயிரோடு இருந்து ஆசை காதலனுடன் கூடி குலவி இன்பமயமாக நாட்களை பூமியிலிருந்து வாழ கொடுப்பினை இல்லாமல் ஏன் மேல் உலகத்துக்கு அதற்குள் செல்ல வேண்டும்? முடியாது. திரும்பவும் பூமிக்கு வரத்தான் வேண்டும். அந்த இந்திரனே பொன் ரதத்தில் வந்து நம்மை வானுலகத்துக்கு அழைத்து செல்ல விரும்பினாலும் மறுத்துவிட வேண்டும். முதலில் இந்த பாதாள லோகத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டுமே. இவ்வாறு நினைத்து தன் உடலை திமிர முற்பட்ட போதுதான் அவள் தன் கைகளையும் கால்களையும் எவரோ கட்டியிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டாள். இப்போது தன் கண்களை மீண்டும் திறந்தாள். சுற்றியும் இன்னும் நன்றாக பார்த்த போதுதான் தான் இன்னும் இறக்கவில்லை என்பதையும் தன்னை யாரோ கட்டிலிருந்து தூக்கி கொண்டு வெளியே வந்து இந்த பள்ளத்தில் போட்டு இருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டாள். தன் கைகளை முன்புறமாகத்தான் கட்டியிருக்கிறார்கள் என்பது தெரிந்தது. இடையில் தான் எப்போதும் மறைத்து வைத்திருக்கும் சிறிய கத்தியின் நினைவு வந்தது. கைகளை சிரமப்பட்டு உயர்த்தி இடையின் அருகே கொண்டு சென்றாள். அவள் விரல்கள் அவளது துணைக்கு வந்தன. கத்தி இருக்கும் இடத்தில் சிரமப்பட்டு தன் விரல்களை உபயோகித்து கத்தியை 2 விரல்களால் பிடித்தபடி கட்டுக்களை அறுக்கும் முயற்சியில் ஈடுபட்டாள். கைகளையும் விரல்களையும் அசைத்து அசைத்து ஒவ்வொரு கயிறாக அறுத்தாள். கைகளுக்கு விடுதலை கிடைத்தது. உடனே பரபரவென்று எழுந்து அமர்ந்தவாறே கால்களை பிணைத்திருந்த கட்டுக்களையும் அறுத்து எறிந்தாள். பள்ளத்திலிருந்து எழுந்து நின்று சுற்றுமுற்றும் பார்த்தாள். நடந்தவைகளை ஒரு நொடியில் புரிந்து கொண்டாள். தோப்பின் நடுவே ஒரு பள்ளத்தில் தான் விழுந்திருப்பதையும் சுற்றிலும் உயரமான மரங்கள் இருப்பதையும் அறிந்து கொண்டாள். குதிரைகளின் குளம்பொலிகள் இன்னும் அருகே கேட்டன. தன்னை தூக்கி கொண்டு வந்தவர்கள் அருகேதான் இருக்க வேண்டும். எங்கேயோ மறைந்திருக்கலாம். தான் எழுந்து ஓட ஆரம்பித்தால் தன்னை துரத்தி கொண்டு வருவார்கள். மேலும் குதிரைகளின் குளம்பொலிகள் கேட்பதால் அவர்கள் தன்னை இப்பள்ளத்தில் போட்டுவிட்டு அருகில் இருப்பார்கள் என்று தோன்றியது. தன்னை தூக்கி கொண்டு போகும் அளவுக்கு தான் யாருக்கும் எந்தவித கெடுதலும் செய்ததில்லையே. ஒருவேளை கருணாகரரின் எதிரிகளின் வேலையாக இருக்குமோ? ஆமாம், கலிங்க நாட்டவர்களின் சதி செயல்களாக இருக்கும். கருணாகரர் தன்னையும் இதற்கு முன்பு எச்சரித்திருந்தார் அல்லவா? அதே போல நடைபெற இருக்கும் திருமணத்தையும் தடை செய்யும் உத்தேசமாக இருக்கலாம்.
இப்படி நினைத்தவள் இன்னும் எவ்வளவு நேரம்தான் பள்ளத்துக்குள்ளேயே நின்று கொண்டிருப்பது என்று நினைத்து தன் கைகளை நன்றாக ஊன்றி பள்ளத்திலிருந்து மேலே வர முயன்றாள். மரத்திலிருந்து பள்ளத்தையே உற்று நோக்கி கொண்டிருந்த சோமேஸ்வரன் முதலில் மணவாளனிடமிருந்து எந்தவித அசைவும் தெரியாதிருக்கவே அவளுக்கு இன்னமும் மயக்கம் தெளியவில்லை என்று நிம்மதியடைந்தான். ஆனால் சோழ வீரர்களின் நடமாட்டம் தெரிகிறது. குதிரைகளில் பெருமளவு வீரர்கள் வருவதும் தெரிகிறது. அதற்குள் தான் மணவாளியினியை கடத்தி கொண்டு செல்வதை உணர்ந்தே இருந்தான். அது எப்படி சாத்தியமாகும்? நாம் தான் எந்தவித சத்தமும் இல்லாமல் மயக்க பொடிகளை வீடு முழுக்க அள்ளி வீசிவிட்டு வந்திருக்கிறோம். விடிந்து நெடுநேரம் கழித்து தான் மணவாளினியை தேட தூங்குவார்கள் என்று தான் நினைத்து திட்டமிட்டு செயலாற்றும் போது இப்படி எதிர்பாராமல் சோழ வீரர்கள் விழித்து கொண்டு தங்களை தொடர்ந்து வருகிறார்களே. சோழ வீரர்களை எப்படி சமாளிப்பது? யோசித்த சோமேஸ்வரன் பள்ளத்தை பார்த்தான். மணவாளனியை கிடத்தியிருந்த பள்ளத்தில் ஏதோ மெல்லிய சத்தம் கேட்டது. கயிறுகளை அறுக்கும் ஒலியும் கேட்டது. மணவாளனியின் மயக்கம் தெளிந்து விட்டதையும் அவள் சுய நினைவு பெற்று எப்படியோ கயிறுகளை அறுத்து கொண்டிருக்கிறாள் என்பதும் புரிந்துவிட்டது. அப்போது சோமேஸ்வரனுக்கு பளிச்சென்று ஒரு எண்ணம் தோன்றியது. உடனே தன் அருகில் இருந்த வீரனிடம் மெல்லிய குரலில், மணவாளினி விழித்து கொண்டாள் என்று தெரிகிறது. சோழ வீரர்களும் நம்மை தேடிக்கொண்டு வந்து விட்டார்கள். இந்த இக்கட்டான நேரத்தில் நாம் பிடிபடாமல் அதே சமயத்தில் மணவாளினியையும் அழைத்து கொண்டு செல்ல வேண்டும். இப்போது நான் மணவாளினியிடம் சென்று அவளுக்கு உதவி செய்பவன் போல நடிக்கிறேன். அவளை பள்ளத்திலிருந்து மேலே ஏற்றி நடத்தி கொண்டு செல்கிறேன். என்னை அவள் கலிங்க வியாபாரி உதவி செய்ய வந்தவன் என்ற நம்பிக்கையுடன் வருவாள். எதிரே சோழ வீரர்கள் வந்தால் அப்போது அவள் கழுத்தில் கத்தியை வைத்து பணைய பொருளாக்கி குதிரையில் அவளையும் ஏற்றி நாங்கள் இருவரும் நாகைக்கு செல்கிறோம். நீங்கள் இருவரும் இம்மரத்திலேயே சிறிது நேரம் காத்திருந்து எவரும் அறியா வண்ணம் தப்பித்து விடுங்கள் என்று கூறினான். அவனது வீரர்கள் இருவரும் சம்மதம் தெரிவித்தவுடன் மரத்திலிருந்து மெல்ல கீழிறங்கி அடிமேல் அடி வைத்து நடந்தான் சோமேஸ்வரன். சிறிது தூரம் சென்ற பிறகு சோமேஸ்வரன் பள்ளம் இருந்த இடத்தை நோக்கி பெரும் குரலில், யாரங்கே? யார் பள்ளத்தில் விழுந்து கிடப்பது? ஏன் பள்ளத்தில் இப்படி விழுந்து கிடக்கிறீர்கள் என்றுவாறு கூவினான். பள்ளத்திலிருந்து ஏற முயன்ற மணவாளினி குரல் வந்த திக்கை நோக்கினாள். அந்த இருள் நேரத்தில் யார் என்று சரியாக தெரியாமல் இருந்தாலும் குரலை வைத்து அவன் வடநாட்டு வியாபாரி என்பதை தெரிந்து கொண்டான். உண்மையாகவே தனக்கு உதவி செய்ய வருகிறான் என்று நினைத்து, ஐயா, நான் மணவாளினி, காஞ்சி அரசர் கருணாகரரின் மனைவியாக போகிறவள். வியாபாரி அவர்களே, எனக்கு உதவி செய்யுங்கள், இப்படி வாருங்கள் என்றாள். அட அம்மணி, நீங்களா? உங்களை யார் இங்கு கொண்டு வந்து விட்டது என்று பதறியவன் போல ஓடோடி அருகில் வந்த சோமேஸ்வரன் அவளை பள்ளத்திலிருந்து மேலே வர தன் கைகளை கொடுத்து உதவினான். சிறிது நேரத்தில் வெளியே ஏறிய மணவாளினி நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அம்மணி, என்னவாயிற்று? யார் உங்களை இங்கே கொண்டு வந்தது? ஐயா, எனக்கு எதுவும் தெரியவில்லை. வீட்டில் நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். இப்போது கண் திறந்து பார்த்தால் இந்த காட்டில் இருக்கிறேன். என்னை யார் இங்கு கொண்டு வந்தது என்று தெரியவில்லை. அது சரி, நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள்? அம்மணி, நான் நாகை செல்வதற்காக கால்நடையாக வந்து கொண்டிருந்தேன். அப்போது சிலர் குதிரைகளில் விரைந்து சென்றதை பார்த்ததும் பயத்தில் ஒரு ஓரமாக மரத்தடியில் மறைவாக ஒதுங்கினேன். குதிரையில் வந்தவர்களில் ஒருவன் யாரோ ஒருவரை கட்டி குதிரையில் கிடத்தி இருந்ததையும் கவனித்தேன். அவர்கள் இந்த தோப்புக்குள் வந்துவிட்டு மறுபடியும் சிறிது நேரத்தில் வெளியேறி சென்று விட்டனர். அப்போதுதான் குதிரையில் கிடத்தி இருந்தவரை இத்தோப்பினுள் வீசிவிட்டு சென்றது புரிந்தது. அவர்கள் சென்ற பிறகு இந்த இடத்துக்கு வந்து பார்த்தபோதுதான் நீங்கள் பள்ளத்தில் இருந்தது தெரிந்தது. உங்களைத்தான் அவர்கள் கடத்தி கொண்டு வந்திருக்க வேண்டும். பிடிபட்டு விடுவோமோ என்ற பயத்தில் உங்களை பள்ளத்தில் வீசிவிட்டு ஓடி இருக்க வேண்டும். அப்படியா? சரி வியாபாரி அவர்களே, என் இல்லம் வரையில் நீங்கள் எனக்கு துணையாக வருகிறீர்களா என்று கேட்டாள் மணவாளினி. நிச்சயமாக வருகிறேன் அம்மணி என்று கூறிய சோமேஸ்வரன் மணவாளினியுடன் நடந்தவாறு கால்வாய் கரை அருகே வந்தான். கிழக்கே இருந்து கருணாகரனும் மணவாளினியின் வீடு இருந்த பக்கத்தில் இருந்து சடையவர்மனும் தங்கள் வீரர்களுடன் எதிரெதிர் பக்கத்தில் வந்தனர். சடையவர்மன் தொலை தூரத்தில் இருந்து 50-60 குதிரை வீரர்கள் வருவதை அறிந்தான். தன்னுடனும் அவ்வளவு ஆட்கள் இருக்கிறார்கள், வருவது யாராக இருக்கும் என்று யோசனை செய்தான். அருகில் நெருங்கியதும் அந்த இருள் நேரத்திலும் அவனுக்கு அடையாளம் தெரிந்தது. ஆம், தன் இனிய நண்பன் கருணாகர பல்லவன் தான் வருகிறான் என்று அறிந்தபோது நிம்மதியும், கூடவே தன் அருமை சகோதரி இன்னமும் கிடைக்கவில்லையே, இந்த செய்தியை எப்படி கருணாகரனிடம் கூறுவது என்ற கலக்கமும் ஏற்பட்டன. ஆகா, இது என்ன? கால்வாய்க்கு அருகில் இருவர் நிற்கிறார்களே. ஆம், மணவாளினிதான் நிற்கிறாள். அருகில் இருப்பது யார்?
இருட்டில் சரியாக தெரியவில்லையே. இவ்வாறு நினைத்து தன் குதிரையை விரைவாக செலுத்தி அவர்களுக்கு அருகே வருவதற்கும் எதிர்பக்கத்தில் இருந்து கருணாகரன் வருவதற்கும் சரியாக இருந்தது. இருவரும் தங்கள் குதிரையிலிருந்து இறங்கி அவசரமாக மணவாளனியிடம் சென்றனர். கருணாகரன் மணவாளனியை பார்த்து புன்னகைக்க சடையவர்மன் அவள் அருகில் சென்று, மணவாளினி, பத்திரமாக இருக்கிறாயா? உன்னை யார் காப்பாற்றியது? இவர் யார் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போதே சோமேஸ்வரன் தன் நீண்ட உடைவாளை எடுத்து மணவாளினியின் கழுத்து பகுதிக்கு கைகளை உயர்த்த முற்படும் போது திடீரென்று அவனது வயிற்றில் ஒரு கத்தி இறங்கியது. என்ன நடக்கிறது என்பதை சடையவர்மனும் கருணாகர பல்லவனும் பார்த்து கொண்டிருக்கும் போதே மணவாளினி வியாபாரியின் செயல்களை பார்த்தாள். முன்னரே அவளுக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. இந்த இருட்டு நேரத்தில் என்ன வியாபாரம் செய்வதற்காக இந்த வியாபாரி அலைகிறான்? தங்க வைர வியாபாரம் செய்பவர்கள் இப்படி தனியாக விலை மதிப்பற்ற பொருட்களை நடுநிசி நேரத்தில் எடுத்துக்கொண்டு செல்ல மாட்டார்களே. இந்த வியாபாரி கூறுவது நிச்சயம் உண்மையாக இருக்காது என்று நினைத்தாள். அதே சமயம் தனக்கு இந்த நேரத்தில் வேறு எவரும் துணை இல்லை. தனது சகோதரனோ அல்லது கருணாகரனோ சோழ வீரர்களோ வரும் வரையில் இந்த வியாபாரியை நம்புவது போல நடந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் அவன் செயல்களையும் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று திட்டமிட்டாள். சடையவர்மனும் கருணாகரனும் அருகில் நெருங்கி வந்தவுடன் மணவாளினியின் அச்சம் அகன்றது. அந்த வியாபாரி எப்படி நடந்து கொள்கிறான் என்று கண்காணிக்க ஆரம்பித்தாள். இருவரும் நெருங்கி வந்தவுடன் வியாபாரியின் கை உடைவாளுக்கு சென்ற உடனேயே ஒரு கணம் கூட தாமதிக்காமல் தன் இடையில் இருந்து குறுவாளை எடுத்தாள். சிறு வயதிலிருந்தே கத்தி சண்டையிலும் வாள் வீச்சிலும் திறமையை வளர்த்து கொண்டது வீண் போகவில்லை. ஒரே வீச்சில் வியாபாரியின் வயிற்றில் தன் கத்தியை இறக்கினாள் மணவாளினி. சோமேஸ்வரன் கத்தியால் குத்துப்பட்டு கீழே விழுந்தான். கருணாகரன் மனதில் பெருமை பொங்கியது. தன் வீரத்திற்கு இணையான பெண்ணை திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம் என்று மகிழ்ச்சி ஏற்பட்டது. சடையவர்மன் சோமேஸ்வரனை பார்த்து, இவன் சோமேஸ்வரன் கலிங்க நாட்டின் ஒற்றற்படை தலைவன், மணவாளினியை கடத்தி செல்ல திட்டமிட்டவன். மணவாளினி, எப்படி இவனை கண்டுபிடித்தாய் என்று கேட்டவுடன் இருவரிடமும் நடந்தவைகளை கூறினாள். மணவாளினி, எனக்கு காஞ்சியில் இவனை பற்றிய தகவல் கிடைத்தவுடன் உடனே புறப்பட்டு விட்டேன் என்றார் கருணாகரன். நாகையில் இவன் ஏற்பாடு செய்திருந்த மரக்கலத்தையும் கைப்பற்றி விட்டோம். இவன் வீரர்களையும் பிடித்து விட்டோம். அவர்களை விசாரிக்கும் போதுதான் இவனுடைய திட்டத்தையும் அறிந்து கொண்டேன் என்றான். பிறகு மூவரும் விடுவதற்கு முன்னர் மணவாளினியின் வீட்டை அடைந்தனர். மணவாளினியின் உள்ளம் சற்று அமைதி அடைந்திருந்தாலும் தன்னை கடத்தி கொண்டு போக உத்தரவிட்ட கலிங்க மன்னனுக்கு தகுந்த பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்தாள். அதுவும் தான் மணக்கப் போகும் கருணாகர தொண்டைமான் மூலம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற உறுதியும் அவள் மனதில் ஏற்பட்டது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.